பார்க்க போறோம்னா, உச்சநீதிமன்றம் பத்தி பார்க்க போறோம். பகுதி 5 ஆர்டிகிள் 124 டூ 147 வரை உள்ளது. உச்சநீதிமன்றம் வந்து இறுதி மேல்முறையீட்டு அமைப்பு. ஆம் உலகில வந்து எந்த ஒரு உச்சநீதிமன்றத்தை காட்டிலும் இந்திய உச்சநீதிமன்றம் அதிக அதிகாரங்களை கொண்டது என்று கூறியவர் வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சொல்லியிருப்பாரு. ஆர்டிகிள் 133 வந்து உச்சநீதிமன்றமானது கீழ் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீட்டு அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஆர்டிகல் 143 இது வந்து உச்சநீதிமன்றம் வந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குகிறது. அதுல முதல்ல வரலாறு 1773 ரெகுலேஷன் ஆக்ட் படி கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்படுது. 1801 மதராஸ்லயும் 1824 பம்பாயிலையும் உருவாக்கப்படுது. பின்பு 1861 ஒழுங்குமுறை சட்டம் கவுன்சில் ஆக்ட் படி 1862 இந்த 3 உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் மாற்றப்படுது. அதுக்கப்புறம் 1950 ஜனவரி 28 இருந்து தற்போது இருக்கிற உச்சநீதிமன்றம் செயல்பட ஆரம்பிக்குது. உச்சநீதிமன்றம் இருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதியில மூத்த நீதிபதி தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவரோட பதவி காலம் வந்து 65 வயது வரும் அவர் வந்து பதவியில் இருக்காரு. உச்சநீதிமன்ற தகுதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதியோட தகுதிகள் வந்து அவர் வந்து உயர் நீதிமன்றத்துல 5 வருஷம் நீதிபதியா பணியாற்றிருக்கணும். இல்லைன்னா ஏதோ ஒரு உயர் நீதிமன்றங்கள்ல 10 வருடம் அட்வொகேட்டா பணியாற்றிருக்கணும். இல்லைன்னா குடியரசுத் தலைவரோட பார்வையில சிறந்த சட்ட வல்லுநரா அவர் வந்து தெரியணும். அதாவது ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி 4 மூத்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு பேர் தான் கொலிஜியம். இதோட பரிந்துரை பேரில் தான் குடியரசுத் தலைவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியில நியமிக்கிறாரு. பதவி நீக்கம் வந்து சிறப்பு பெரும்பான்மை 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி தான் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும். முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி ஹரிலால் ஜே கனியா. இப்ப இருக்கிறவர் வந்து பூஷன்லால் கவாய் 52வது நீதிபதியா பூஷன்லால் கவாய் இருக்காரு. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத டைம்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரா பொறுப்பா பதவி வகிப்பாரு. இது மாதிரி இருந்த ஒரே ஆள் வந்து இதயத்துல்லா 1969 பதவி வகிச்சிருக்காரு. இப்ப வந்து உச்ச நீதிமன்றத்துக்கான அதிகாரங்கள் பார்ப்போம். உச்ச நீதிமன்றம் தான் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன், அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் சொல்லப்படுறது உச்ச நீதிமன்றம் தான். உச்ச நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு அனைத்து உயர் நீதிமன்றங்களையும் கீழமை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஓகேங்களா? 32 படி 5 பேராணைகளை வெளியிடலாம். பாராளுமன்றமோ உச்ச நீதிமன்றத்தை கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு சுதந்திரமான அமைப்பு.